பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்மளுக்கு தூங்கி எழுந்த உடனே இட்லி கடை ஞாபகம் தானே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ரிசல்ட் கொடுக்குறாங்களே என்னவா இருக்கும் நைட் எல்லாம் தூங்காமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து காலையில் எழுந்த உடனே இட்லி கடை வேலையை முடிச்சுட்டு அப்படியே டக்குன்னு குளிச்சுட்டு அப்புறமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். அங்கே போயிட்டு இருக்கிற எல்லா டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டையும் அங்கங்கே ஒரு இடத்துல போய் வாங்கும் போது இருக்கிற பயம் இருக்குது பார்த்தீங்களா. நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட அந்த பயத்திலே ஏதாவது வந்துடும் போல. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. சரின்னு எல்லா டாக்டரையும் போய் ஒருத்தரையாக பார்க்கும்போது எதுவுமே இல்லை, நல்லா சாப்பிடுங்க, டயர்டாக இருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க, சரியா போயிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் எல்லாரும் ஒரு பக்கத்துக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. என்னடா மாத்திரை இது, அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விட்டமின் டேப்லெட். அப்படி இருந்தாங்க மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆச்சு. அது வரைக்கும் மனசுக்குள்ள படப்படன்னு இருந்ததுன்னா நான் ரொம்பவே நார்மல் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, நிறைய பேர் வந்து ஒன்றும் இல்லை, நல்லா ஆயிடுவீங்க, எதுவுமே இருக்காது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. நம்ம நல்லா உழைச்சிட்டே இருந்து நல்லா வேலை செஞ்சு நல்ல உடம்பு ஆரோக்கியமா வச்சுட்டு நல்ல காய்கறிகள்லாம் சாப்பிட்டுருந்தாலே நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுதான் நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். கடவுள் என் கூடவே இருக்காரு. அப்புறம் என்ன, உடம்புக்கு ஏதாவது இருக்குனாலே நம்மளால வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவும் எதுவும் இல்லைன்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியாம ஹஸ்பண்டுக்கு பெரிய பில்லா போட்டு கேஎஃப்சியில் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. அவர் வாங்கி கொடுத்ததும் நல்ல